வணக்கம் மண்வாசனை சொந்தங்களே. உலக பொதுமறையாம் திருக்குறளை அருளிய திருவள்ளுவருக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு திருக்குறள் வளாகம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் மாவட்டபுரம் சந்தையில் சிறப்பான முறையில் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் அமைய பெற்றிருக்கிறது சிவபூமி திருக்குறள் வளாகம். அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மண்வாசனை ஊடகமூடான இந்த நிகழ்வின் காணொலி பதிவுகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மாவட்டபுரம் காங்கேயன் அங்காடி மற்றும் மாவட்டபுரம் நியூ துறை பேக் ஹவுஸ். இவர்களுடன் மாவட்டபுரம் லைஃப் கேர் மருந்தகம். மகிழ்வான இந்த தருணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக பதியப்படுகின்றது. நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கலந்து கொண்டிருந்த பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் பிரமுகர்கள், பொதுமக்கள் என்று எல்லோருமே இந்த திருக்குறள் வளாகத்தை கண்ணுற்று இன்புற்றிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த அளவிற்கு மிகவும் அழகான முறையில், கம்பீரமான முறையில் தோற்றமளித்த வள்ளுவரும் அவர் அருளிய திருக்குறள்களும் சிறப்பான முறையில் பதியப்பட்டு எல்லோராலும் பார்வையிடக்கூடியதாக அமைந்திருந்தமை ஒரு வரலாற்று நிகழ்வு. மதிப்புக்குரியவர்களே, பணத்திற்கு மேலாக அப்படி கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவை. எல்லாம் நல்ல மாவை கந்தன் பேரருளை துணை கொண்டு சிவபூமி திருக்குறள் வளாக திறப்பு விழாவின் இனிய மாலை பொழுதில் நாம் எல்லோரும் ஒன்று கூட வைத்த இறைவனுக்கு முதல் கண் நன்றியை கூறிக்கொண்டு, டென்மார்க் நாட்டிலே இருந்து நகேந்திரன் என்ற ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். அவர்தான் டென்மார்க் மொழியிலே, டெனிஷ் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்தவர். எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே இந்த நேரம் இருக்கிறார். அவரை இங்கே உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றேன். யாழ்ப்பாணம் புங்குடுதீவிலே பிறந்து டென்மார்க்கிலே நீண்ட காலமாக வாழ்கிற போது ஒரு இளைஞனுக்கு திருக்குறளை டென்மார்க் மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்து வெற்றி வந்து இன்றைக்கு அதை மொழிபெயர்த்திருக்கிறவரை இப்பொழுது நாங்கள் கௌரவிக்கிறோம். சிறப்பான முறையில் சிவபூமி திருக்குறள் வளாகம் திறந்து வைக்கப்பட்டு காலை நிகழ்வுகள் மற்றும் மாலை நேர கலை நிகழ்வுகளுடன் இன்றைய நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வை நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் பார்த்து ரசித்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து மண்வாசனையோடு இணைந்திருங்கள்.